வணக்கம் சார். பிறந்த நட்சத்திரப்படி பலன் பார்க்குறாங்க. அந்த பலன்கள் எல்லாம் நடக்குதா? ஒரு வாசகர் ஒரு கேள்வி கேட்டாரு. விருச்சிகம் கேட்டை, ரிஷபம் ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் ஏற்படுமா இல்லை காதல் திருமணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருந்தார். பிறந்த நட்சத்திரத்தை வச்சு பலன் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. ஜென்ம நட்சத்திரத்தில் பிறக்காங்க. அவர் என்ன கேட்டார்? விருச்சிகம் கேட்டை கேட்டுக்கார், ரிஷபம் ரோகிணின்னு கேட்டுக்காரு. இப்போ ரிஷபம் ரோகிணி ரோகிணி தசை காலம். ரோகிணினா சந்திரன். சந்திரன் தசை 10 வருடம். கேட்டை புதன். புதனோட தசை காலம் 17 வருஷம். சரியா? இப்போ ஒருத்தர் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறகுறாரு. தசை இருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 வருஷம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. அதாவது 4.5 வயசு வரைக்கும் புதனோட தசை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கேது தசை ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது விருச்சிகத்தில் புதன் நட்சத்திரம் அவர் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. தசை இருப்பு அப்ராக்சிமேட்டாக 4 வருஷம் இருக்குது. 4 வயசுக்கு அப்புறம் சந்திரன் மூலம், அதாவது கேதுவோட நட்சத்திரத்துக்கு வர்றதுனால கேது திசை மாறுகிறது. அப்போ ஜென்ம நட்சத்திரம் ராசி என்பது நிலையல்ல, இது தசாபுத்தி வாயிலாக மாறக்கூடியது என்றதை எல்லாருமே உணரணும். அப்போ அவருக்கு சந்திரன் 7 வருஷம் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார். அப்போ 7 நாளும் 11 வயசு ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட தசை 20 வருஷம். அந்த 20 இது ஒரு 11, எத்தனை நாளாவது 31 வயசு வரைக்கும் ஒரு சுக்கிர தசை இருக்கும். நட்சத்திரம் நிலை இல்லாததுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் காதல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டேன். 27 நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கும் எல்லாத்துக்கும் காதல் ஏற்படாது, ஒரு சில பேருக்கு காதல் ஏற்படும். இப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த நட்சத்திரக்காரனுக்கு காதல் ஏற்படாதுன்னு நம்ம எந்த நட்சத்திரக்காரனையும் ஒதுக்க முடியாது. எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் காதல் ஏற்படலாம். சில நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் ஏற்படாமல் இருக்கலாம். இதே கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்து காதல் ஏற்படலாம், இல்லை ஏற்படாமையும் இருக்கலாம். ரிஷபம் ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு காதல் ஏற்படலாம், இல்லை ஏற்படாமலையும் இருக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். நட்சத்திரன்றது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறவங்கள ஒவ்வொரு ஜாதகமும் வெவ்வேறான ஜாதகமுமே அவங்களுக்கு பாவ கொடுப்பனை, கிரக கொடுப்பனை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நட்சத்திரம் வாயிலாக ஜாதகத்தில் இருக்குது. அதுதான் பலனை கொடுக்குமே தவிர இந்த மாதிரி பொதுவான ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு பலன் கேட்டு ஏமாந்து போகாதீங்க. இந்த மாதிரிலாம் நடக்காது. இந்த காதல் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்து, இல்லை 5க்கு சாதகமான பாவங்களோட தொடர்பு இருந்து அதோட தசாபுத்தி காலம் நடந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பருவகாரகத்தில் புதன் பருவகாரகத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய செவ்வாய் பருவகாரகம், பெண்களுக்கு சுக்கிரனோட பருவகாரகத்தில் காதல் ஏற்படலாம். அந்த காலகட்டங்களை பொறுத்து அவங்களுக்கு அந்த நேரம் 5ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா. இப்போ என்னோடய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.